அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் டிக்கி மை பெஸ்ட் ஃப்ரெண்டு நேத்து நைட்டு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. ஜஸ்ட் என்னால நம்ப முடியல. ஏதோ சோசியல் மீடியாவுல ஏதோ ஓடிட்டுருக்க ஒரு பொருளின்னு தான் நெனச்சுட்டு இருந்தேன். பட் காலையில மார்னிங்கே அவங்களுக்கு கால் பண்ணி பேசம்போது, "இல்ல உண்மைதான்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் ஒர்க் இருந்தனால தான் என்னால சரியா எதுவும் வீடியோ போட முடியல. ம் ராகுல் டிக்கி உண்மையிலேயும் டேலண்ட் பெர்சன். அவருக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு கண்டிப்பா நான் நெனச்சு பார்க்கல. போன வீக்ல கூட நான் அவார்ட் ஃபங்ஷன் வச்சிருந்தேன். வச்சிருக்கிறதுல வந்துட்டு இன்வைட் பண்ணும்போது கூட, "பிரதர் நீங்க வாங்க கண்டிப்பா கலந்துக்கிறணும். அவார்ட் ஃபங்ஷன்ல நீங்க வந்து கண்டிப்பா கலந்துக்கிறணும். நீங்க கண்டிப்பா வந்து நம்ம மேடையில இருக்கணும்னு" சொல்லி நான் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணியும், "இல்ல பிரதர் கண்டிப்பா நான் வரல. உங்க அன்புக்காக கண்டிப்பா நான் ஃபர்தரா வந்து பர்சனலா வீட்டுக்கு வரேன். ஆனா வந்து அவார்ட் ஃபங்ஷனுக்கு நான் வரல பிரதர்." அப்படின்னா என்ன ரீசன்னு கேட்கும்போது, "பிரதர் அவார்ட் ஃபங்ஷனுங்கிறது திறமை மிக்க ஒரு நபர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அவங்களலாம் கூப்பிட்டு நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. அந்த மாரி தான் ஆல்ரெடி போன வருஷம் பண்ண மாரியேவும், இந்த வருஷம் கொஞ்சம் பெஸ்ட்டாவே பண்ணுங்க பிரதர். எங்கள மாரி ஆளுங்கலாம் கூப்பிட்டு நீங்க இன்வைட் பண்ணணுன்ற அவசியமே இல்ல. இந்த திறமையான ஆட்கள் நாங்க என்ன பொறுத்தவரை நான் திறமையான ஆளே இல்ல." அப்படின்ற மாரி என்ட்ட ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் பண்ணாரு. அது எனக்கு "இல்ல பிரதர் நீங்க கண்டிப்பா என்ன பொறுத்தளவு நீங்க திறமையான ஆளு தான். நீங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கிறணும்." அப்படின்னு சொல்லவும், "இல்ல பிரதர் திறமையான ஆட்கள் நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க அவார்ட் குடுங்க. பர்சனலா உங்கள நான் பார்க்க இன்னும் ஒரு 1 ஆர் 2 டேஸ்ல நான் வரேன் பிரதர்ன்னு" சொல்லி நான் முந்தா நேத்து என்ட்ட பேசும்போது கூட சொல்லியிருந்தாரு. ஆனா இப்படி ஒரு சிட்யூவேஷனா இருக்கும்னு நெனச்சு கூட பார்க்கல. உங்கள ரொம்ப மிஸ் பண்றேன் பிரதர். இனி எப்போ உங்கள பார்க்க போறோம்னு கண்டிப்பா தெரியல. அ நேர்ல வந்து பார்க்கணும்னு நெனச்சேன். ஆனா முடியல பிரதர். ம் இந்த பூலோகத்துல இருக்க மக்கள் அத்தன பேத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷப்படுத்துனீங்களோ, அதே மாரி நீங்க போன இடத்துலயும் கடவுளே வந்து "நீ மக்கள கீழ இருக்கவங்கள நீ சந்தோஷப்படுத்துனது போதும். நீ மேல இருக்கவங்கள சந்தோஷப்படுத்துன்னு" சொல்லி கூட்டு போன மாரி ஒரு சிட்யூவேஷன் மாரி மைண்டுக்கு தோண ஆரம்பிச்சுருச்சு பிரதர். உங்கள மிஸ் பண்ணது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராகுல் டிக்கின்ற ஒரு கேரியர் இன்னைக்கோட முடிஞ்சிருச்சான்னு கேட்டா, கண்டிப்பா இல்லவே இல்ல. அவருடைய கான்செப்ட் முதற்கொண்டு, அவருடைய வீடியோஸ் முதற்கொண்டு எக்கச்சக்கம் பண்ணியிருக்காரு. அவரு நம்மள விட்டு போனாலும், அவருடைய டேலண்டோ, அவருடைய வீடியோஸோ எதுவுமேவும் நம்மள விட்டு போகாது. அவருடைய வீடியோஸ்ல ஒவ்வொன்னும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அ குறிப்பா சொல்லணும்னா, குழந்தைகள நெறைய பேத்த கவர் பண்ணி வச்சிருந்தாரு. இனி அந்த குழந்தைகள அது எப்படின்னு சத்தியமா எனக்கு தெரியல. மிஸ் யூ பிரதர். ரொம்ப 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 உங்கள மிஸ் யூ ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அவார்ட் ஃபங்ஷனுக்கு வந்திருந்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பேன். பட் இப்போ வந்து இருந்தாலும் என்ன நீங்க நேர்ல பார்க்க வர்றீங்க அப்படின்னு வரீங்கன்னு சொல்லும்போது வந்து எவ்வளோ வீடியோ பண்ணியிருக்கேன். டக்கு டக்குன்னு வார்த்தைகள் வந்துரும். ஆனா அந்த டயத்துல வார்த்தைகள் எதுவும் வரல. அ கடைசி வரைக்கும் உங்கள பார்க்க முடியாம போச்சுன்றபோது ஒரு மனசுக்கு கொஞ்சம் ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு பிரதர். ஐ மிஸ் யூ பிரதர், மிஸ் யூ. கடைசி நேரத்துல உங்கள நேர்ல பார்த்து உங்க கூட வீடியோ போடணும்னு ஆசைப்பட்டவன் நானு. ஆனா அப்படி உங்களுக்காக பேச வச்சு வீடியோ போடுற நிலைமை ஆயிருச்சு. மிஸ் யூ பிரதர். லாஸ்ட்டா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிர்றேன். எவ்வளோ திறமையான ஆளானாலும், எவ்வளோ டேலண்டான ஆளா இருந்தாலும், ஒரு சில விஷயத்துல மிஸ்டேக் பண்றதுனால தான் இந்த மாரி ஒரு இறப்புகள்லாம் நடக்குது. ராகில் டிக்கி வந்து பைக்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி தான் இறந்திருக்காரு. இதே ஒரு சம்பவம் வந்து வேற யாருக்கும் இனிமேல் வரக்கூடாது. அதனால பைக்ல போறப்பயும் சரி, வண்டியில ஒரு டூ வீலர், கார் எதுல போறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் சேஃப்டியா போங்க. எவ்வளோதான் திறமை இருந்தாலும், எவ்வளோதான் காசு பணம் இருந்தாலும், எவ்வளோதான் மக்கள் மத்தியில பிரபலமா இருந்தாலுமேவும், உயிர்ன்னு வரும்போது எல்லாத்துக்கும் ஒண்ணு தான். யாராலயும் போன உயிர ரிட்டர்ன் கொண்டு வர முடியாது. எவ்வளோ காசு இருந்தாலும், எவ்வளோ பணம் இருந்தாலும். அதனால இருக்க வரையும் கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. பத்திரமா இருங்க. அதுக்கு உதாரணம் வந்து ராகுல் டிக்கி அவர்கள்.